வணக்கம். இன்னைக்கு சினி ஃபேக்ட்ரி சேனலில் ஒரு சுவாரஸ்யமான பதிவை தான் பார்க்க போகிறோம். அப்படி என்னன்னா, குடும்பத்தில் லக்கி ஹீரோயின்னு சொல்லப்படுறாங்களா. நடித்த 15 படங்களுமே 15 படங்கள்னு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த நடிகை தான் ஸ்ருதிஹாசன். அவரை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். மறக்காமல் சினி ஃபேக்ட்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடும்பத்திற்கே லக்கி ஹீரோயினாக இருந்தவர் தான் நடிகை ஸ்ருதிஹாசன் சொல்லலாம். தெலுங்கு சினிமாவில் நடித்த 15 படங்களுமே 11 படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் படமாகவே அமைஞ்சிச்சான். அது சினிமாவில் பார்த்தோம்னா முன்னணி நடிகையில் ஒருவராக இருப்பவர் தான் நடிகை ஸ்ருதிஹாசன். சரியான வெற்றி இல்லாவிட்டாலுமே கவர்ச்சியான முன்னணி நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்காங்க. சிலருக்கு மட்டுமே வெற்றி விகிதம் அதிகமாக இருக்குமா. அந்த வரிசையில் இடம்பெற்றிருப்பவர் தான் ஸ்ருதிஹாசனும். ஸ்ருதிஹாசனுக்கு வெற்றி தாமதமாக வந்தாலும் ஆனால் ஒரு முறை வெற்றி பெற்ற பிறகு அவர் திரும்ப பார்க்கவில்லைன்னு சொல்லலாம். குடும்பத்திற்கே லக்கி ஹீரோயினாகவும் நடித்த 15 படங்கள்ல 11 படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த ஒரே லக்கி ஹீரோயின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதிஹாசன் தெலுங்கு மட்டும் இல்லாமல் மற்ற மொழிகளிலுமே தொடக்கத்தில் நடித்த படங்களை அனைத்தும் தோல்வி அடைஞ்சிச்சான். பிறகுதான் ஸ்ருதிஹாசன் அயர் லக் என்று மெசிக்க தொடங்கினாங்களாம். ஸ்ருதிஹாசனுக்கு முதல் வெற்றி கொடுத்த படம் பார்த்தோம்னா கப்பர் சிங்கா. சாதாரண வெற்றி கிடைத்ததுன்னே சொல்லலாம். பவன் கல்யாண் ரசிகர்களில் 10 ஆண்டு கால காத்திருப்புக்கு பிறகு முற்றுப்புள்ளி வைத்த படம் தான் கப்பர் சிங்கா. பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்றுச்சா. இந்த படம் வெற்றி பெறுவது ஸ்ருதிஹாசனுக்கு எவ்வளவு முக்கியமோ பவன் கல்யாணுக்குமே அவ்வளவு முக்கியமாக அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். 10 ஆண்டுகளாக தோல்வியிட போராடி வந்த பவனுக்கு ஒரு திடமான வெற்றி கிடைத்ததுன்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு பிறகுதான் ஸ்ருதிஹாசனுடைய தொட்டதெல்லாம் தொடங்கியதுன்னு சொல்லலாம். 1-2 படங்கள்ல சிறப்பு படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. ஹீரோயினாக நடித்த 15 படங்களிலே 11 படங்கள் வெற்றி பெற்றுச்சான். இதன் மூலமே அவரது வெற்றி பாதையை புரிந்து கொள்ளலாம். ஐயர் லைக் என்று விமர்சித்தவர்களை லக்கி ஹீரோயின்னு பாராட்டி வராங்க. இப்போது நடிகைகளை முன்னணி நடிகையாக நடிச்சு வராங்க ஸ்ருதிஹாசன். இப்போது பார்த்தோம்னா சமீபத்தில் இவர் நடித்து வெளியான படம் தான் சாலர். இப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாகவே அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். மெலடிக் தயாரித்துள்ள படத்தில் ஜேம்ஸ் செக்சன் ஒளிப்பதிவு செய்திருக்காங்க. இந்த படம் நாளை மும்பையில் வென் திரைப்பட விழாவில் திரையிடப்படுதான். இந்த படத்தில் ட்ரைலர் தற்போது வெளியாகி இருக்குது. படத்தினுடைய ரிலீஸ் தேதி விரைவில் அறிவிக்கப்படுவதாகவும் எதிர்பார்க்கப்படுது. ஸ்ருதிஹாசன் பார்த்தோம்னா டாப்வே மோஷன் இயக்கிய பிரிட்டிஷ் படமான தி ஐ மூலம் சர்வதேச அளவில் அறிமுகமாகியிருக்காங்க. இந்த உளவியல் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நடிகை ஸ்ருதிஹாசன் பார்த்தோம்னா டாப்னட் ஷோமன் இயக்கிய பிரிட்டிஷ் படமான தி ஐ மூலம் சர்வதேச அளவில் அறிமுகமாகி உளவியல் த்ரில்லர் படமாக நடிச்சிருக்காங்க. 5வது பெட் திரைப்பட விழாவில் தொடக்க விழாவில் இந்தியாவின் திரையிடப்பட கூடிய படத்தில் இதுவும் ஒன்றாக சொல்லப்படுது. மகா சிவராத்திரி அன்று வெளியான தி ஐ படத்தினுடைய ட்ரைலரும் ஸ்ருதிஹாசன் நடித்த டயானாவில் கதையை சொல்லுது. தன் கணவர் ஃபிலிக்ஸ் நீரில் மூழ்கியிருந்த தொலைதூர தீவுக்கு சென்று அவரது சாம்பலை கரைத்து மன அமைதி தேடி செல்கிறாரா டயானா. ஆனால் ஈவில் ஐ என்ற மர்ம சடங்குகளை பற்றி அறிந்தோ ஃபெலிக்ஸ் மீண்டும் உயிருடன் கொண்டு வர இந்த பழங்கால சடங்கு உதவும் என்பதை அறிந்து கொள்றாங்க. இருப்பினும் இதற்கு பலி தேவைப்படுதாம். எத்தன்ஸ் கோஃபில் படமாக்கப்பட்ட தி ஐ படத்துல சஸ்பென்ஸ் தோனிக்கு கிரகத்துக்கு அழகை பயன்படுத்தி இருக்காங்க. லண்டன் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் விழா மற்றும் கிரேக்க சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட இருக்குது. தி ஐ உலக பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கதாம். படம் குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உளவியல் த்ரில்லர்கள் மீது எனக்கு எப்போதுமே ஈர்ப்பு உண்டு என்னும். மனித உணர்வுகளுக்கோ தூக்கம் இயற்கைக்கோ அப்பாற்பட்ட விஷயங்களை ஆழமாக பிரதிபலிக்கும் ஒரு கதையில நடிப்பது சிறப்பான அனுபவமாக அமைஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நாயகன் கமலஹாசனுடைய மூத்த மகள் என்ற பெயரில் தான் அடையாளத்தோடு தமிழ் சினிமாவில் நாயகியாக களமிறங்கியவள் நடிகை தான் ஸ்ருதிஹாசன். பாடகி, இசையமைப்பாளர், நாயகி என பன்முகம் கொண்ட திறமை கொண்டு ஸ்ருதிஹாசன் இசைத்துறையில் அதிக ஆர்வம் கட்டி வராங்களாம். அவரது நடிப்பில் கடைசியாக சாலார் திரைப்படம் வெளியாகி கலவையான விமர்சனத்தினை பெற்றுச்சான். தற்போது ஸ்ருதிஹாசன் பார்த்தோன்னா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் கூலி படத்திலையும் நடித்து வராங்க. இந்த நிலையில தான் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் ஸ்ருதிஹாசன்
பேசிய விஷயம் தற்போது பலரினுடைய கவனத்தை ஈர்த்து வருதா. நான் கமலஹாசனுடைய மகள் என்பதாலே பொது வெளியில சுதந்திரமாக சுற்றுவதற்கு சிரமமாக இருந்ததாகவும், அதனால் நான் கதாநாயகியாக நடிக்க துவங்குவதற்கு முன்னாடியே எனக்கென ஒரு போலியான பெயரை உருவாக்கிதான் அந்த பெயரிலேயே கொஞ்ச நாட்கள் வெளியே சுற்றினேன்னு சொல்லியிருக்காங்க. இதனால என்னை பற்றி தெரியாதவங்களுடன் எந்த தயக்கமே இன்றி நான் விரும்பியபடி பேச முடிந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. படங்களிலிருந்து விலகிதான் பார்த்தோம்னா ஸ்ருதிஹாசன் தற்போது ரஜினியுடைய கூலி படத்துல நடிச்சு வந்தாங்களாம். அதில் இவர் ரஜினியின் மகளாக நடிச்சிருக்காங்களாம். இதற்கிடையில தான் அவர் ஒப்பந்தமாகிய இருந்த 2 படங்களை இருந்து திடீரென விலகியிருக்காங்க. பிரபல தெலுங்கு நடிகரான ஆத்விக் சேஷ் நடிக்கும் டெக்காயா ஏ லவ் ஸ்டோரி படத்துல ஸ்ருதிஹாசன் நாயகியாக ஒப்பந்தமாகி இருந்தாராம். இந்த படம் பான் இந்தியா முறையில் உருவானுச்சா. இதில் டீசரும் வெளியாகி வரவேற்பை பெற்றிருந்த நிலையில தான் கதாபாத்திரத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இந்த படத்திலிருந்து ஸ்ருதிஹாசன் விலகியுள்ளதாகவும், அதே போல ஆங்கில எழுத்தாளரான திமேரி என் முராரி எழுதிய அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லவ் என்ற நாவலை அடிப்படையாக கொண்டு சென்னை ஸ்டோரி என்ற ஆங்கில படம் உருவாக இருப்பதாகவும் கூறப்பட்டுச்சு. ஹாலிவுட் இயக்குனர் பிலிம் ஜோன் இயக்குவதாக இருந்த இந்த படத்திலும் சமந்தா நாயகியாக ஒப்பந்தமாகி இருந்தாங்களாம். கால்ஷெட் பிரச்சனையில அவர் விலகியதை அடுத்துதான் ஸ்ருதிஹாசன் ஒப்பந்தமானாரா. இந்த நிலையில இந்த படத்திலிருந்து அவர் விலகியிருக்காங்க. பார்த்தோம்னா தற்போது கடைசி படமாக நடித்து வர படம் தான் ஜனநாயகன். இந்த படம் இவருடைய 69வது படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை வினோத் இயக்க விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடித்து வராங்க. KVN ப்ரொடக்ஷன் நிறுவனம் தயாரிக்குது முதல் தமிழ் படம் இதுன்னு சொல்லலாம். இந்த படத்துல ஏற்கனவே பல பிரபலமான நட்சத்திரங்களும் நடித்து வராங்க. இந்த படத்துல சமீபத்துல புதிதாக இன்னொரு பிரபல நடிகையும் இணைந்து இருப்பதாக தகவலும் வெளியாயிருக்குது. தளபதியினுடைய 69வது திரைப்படம் தான் விஜயின் கடைசி படமாக சொல்லப்படுது. இந்த படத்துல சமூகத்தின் ஜனநாயகன் என பெயர் வச்சிருக்காங்க. வினோத் முதன்முறையாக இந்த படம் மூலம் விஜயுடன் கைகோத்திருக்காங்க. இந்த படத்துல தான் விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடித்திருக்காங்க. மலையாள நடிகை மமிதா பைஜுவும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. பாபி டியோ இதுல விஜய்க்கு வில்லனாக நடிக்கிறாராம். கூடவே நரேன், பிரியாமணி, கௌதம் மேனன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களையும் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜனநாயகன் படத்துல தான் புதிதாக ஒரு பிரபல நடிகை இணைந்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்குது. ஏற்கனவே விஜய்க்கு ஜோடியாக ஒரு படத்துல நடிச்சவர் தானா. அந்த நடிகை யாருன்னா ஸ்ருதிஹாசன் தான். கமலஹாசனுடைய மகளான இவர் நடிகையாக மட்டும் இல்லாம பாடகியாகவும் வளம் வந்துட்டு இருக்காங்க. ஜனநாயகம் படத்துல ஸ்ருதி முக்கிய கதாபாத்திரத்தை நடித்து வருவதாக கூறப்படுது. விஜய்க்கு இன்னொரு ஜோடியாக நடிக்கிறாரா அல்லது ஒரு சில காட்சிகளுக்கு மட்டுமே செல்கிறாரா என்பது தெரியலையா. தற்போது கூலி படத்துல பிரதீப் என்ற கதாபாத்திரத்துல ரஜினியின் மகளாக நடிக்கிறார் என்பது சொல்லலாம். இவர்கள் இருவருமே ஏற்கனவே 2015 வெளியான புலி படத்துல ஒன்றாக சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. கமலஹாசனுடைய மகளாக இருந்த போதிலும் தன்னுடைய சொந்த முயற்சியாலே அடுத்தடுத்த படங்கள்ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என நடித்து வராங்க. தமிழ்ல இவருக்கு அதிகமான வாய்ப்புகள் இல்லாத நிலையில தான் தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணைந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி படத்துல நடிச்சு வராங்களாம். முன்னதாகவே லோகேஷ் கனகராஜுடன் இணைந்து இனிமேல் என்ற வீடியோ பாடலையும் தனது சொந்த முயற்சியாக வெளியிட்டிருந்தாங்க. இந்த பாடலை கமலஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனமும் தயாரிச்சிருந்துச்சு. பாடலுக்கு வரிகளை எழுதியிருந்தாரு கமலஹாசன். இந்த பாடல்ல லோகேஷ் கனகராஜும் ஸ்ருதிஹாசனும் கெமிஸ்ட்ரி சிறப்பாக பார்க்கப்பட்டுச்சு. இந்நிலையில்தான் கூலி படத்துல தொடர்ந்து விஜயுடன் ஜனநாயக படத்துல ஸ்ருதிஹாசன் இணைஞ்சிருக்காங்களா. முன்னதாக புலி வேடத்துல விஜயுடன் நடித்திருந்த ஸ்ருதிஹாசன் தற்போது 2வது முறையாக ஜனநாயக படத்திலையும் இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மற்ற நாய்களுக்காக பாடல்களும் பாடி வராங்க. இந்த நிலையில தான் கடந்த 6 மாதங்களாகவே அமெரிக்காவில் AI தொழில்நுட்பத்தை படிப்பதற்காக சென்றிருந்தாங்க. கமலஹாசனை நேரில் சந்தித்து நிகழ்ச்சி அடைந்திருக்காங்க. இந்த பதிவினை இன்ஸ்டாகிராம் பக்கத்திலையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த சந்திப்பின் புகைப்படங்களும் கமலஹாசன் ஸ்ருதியின் பாசம் சிறப்பாக வெளியிடப்பட்டுச்சு.
வயதை கடந்த நிலையிலையும் தன்னுடைய கற்கும் ஆர்வத்தை விடாமல் பார்த்து வருகிறாங்க கமலஹாசன். மணிரத்னம் இயக்கத்துல கமலஹாசன் நடித்துள்ள தக்லைக் படம் வரும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி திரையரங்குல ரிலீஸ் ஆக உள்ளதாம். இந்த படத்துல கமலஹாசனுடன் சிம்பு, த்ரிஷா உள்ளிட்டோர்கள் இணைந்திருக்காங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சினி ஃபேக்டரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.